சீமான் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேச்சுக்கு நான் ரொம்ப அடிக்ட்டு. எங்கள் அப்பா அம்மாட்ட கூட சொல்லுவேன், எப்பா எப்படி பேசுகிறாரு பாருமா, எப்படி பேசுகிறாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோ எங்கள் அப்பாட்ட போட்டு காமிப்பேன். மக்களுக்காக பேசுகிறாரு, மக்கள் ஒருவராக இருக்கிறாரு, இந்த மாதிரி யாருமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். ரொம்ப பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஓட்டையும் சீமானனுக்கே போட வச்சேன். இப்போ இல்லை, முன்னாடி. அவருடைய எல்லா மாநாட்டுக்கும் போயிருக்கேன், அவருக்காக வாக்கு சேகரிச்சிருக்கேன், உள்ளூரில் பூத்தி ஏஜெண்டாக இருந்திருக்கேன், சுவரொட்டி ஒட்டியிருக்கேன். சுவரொட்டினா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆட்டு சுவரொட்டி இல்லை, லித்தர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது ஒட்டியிருக்கேன். அதால் வர பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். நிறைய பிரச்சனைகளாக இருந்திருக்கு. ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்னா பயப்படுவேன், தயங்குவேன். ஆனால் சீமானந்த ஸ்பீச்சை கேட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்டா, விட்றா, தைரியமாக பேசுகிறா, உன்னைக்கிட்ட இது தப்பு இல்லை, அப்போ பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சரியாக பேசியிருக்கேன். அவர்கிட்ட எல்லாமே பிடிச்சிருந்த விஷயம் இப்போ சுத்தமாக எதுவுமே பிடிக்கல. என்ன காரணம் அப்படின்னா அதை நீங்களே கொஞ்சம் பாருங்க. விஜயகாந்த பார்த்துக்க, மனசிலிருந்து பேசுவாப்புல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். இந்த மாதிரி காரணத்தால தான் அவர் கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ பிடிச்சிருந்தது, இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது.